வெல்கம் பேக் கைஸ். ஸோ போன வருஷம் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பட்ஸ் ப்ரைமான்னு ஒரு இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சக்ஸஸரான நாய்ஸ் பட்ஸ் ப்ரைமா 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே லிசன் டு தி நாய்ஸ் வித்தின் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 50 hours ஆஃப் பிளே டைம், டூயல் மைக், அப்புறம் வந்து ப்ளூடூத் 5.3 ஹைப்பர்சிங்க், IPX5 இன்ஸ்டா சார்ஜ்னு வந்து கொடுத்துருக்காங்க. கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து டீப் ஒயின் கலர் தான் வந்து இருக்கு. இது இன்னுமே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 3 கலர்ல எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் ப்ரைஸிங்னு வரையில பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4000 பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 1500 rupeesக்கு இப்போ வந்து செல் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து சீப்பாக கிடைச்சிருக்கும். 1300 rupeesக்கு வந்து கிடைச்சிருக்கும். சரி, ஓகே, இப்போ இதோட கவர் வந்து பீல் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஒர்க்ஸ் இங்கே. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ், அப்புறம் வந்து டைப் சி கேபிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எடுத்தாச்சு. ஆமாம், நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு யூசர் கைடு. அப்புறம் இங்கே வாரண்டி கார்டு வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த நாய்ஸ் ஸ்டிக்கர் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ் வந்து எடுப்போம். ஸோ இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓ, நல்லா சூப்பராக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போல வழக்கம் போல இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா சூப்பரான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபான மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரஃபான மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணிருக்கனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நார்மல் மேட் ஃபினிஷ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக ஸ்க்ராச் ப்ரூஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹைட் பண்ணனால அது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான். ஒரு சைஸ் வைஸ் கண்டிப்பாக சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக நல்லா காம்பாக்டாக வந்து இருக்குது. நான் ஆக்சுவலி இந்த இயர்பட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்க்கும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். நான் அப்போலாம் அது பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக நல்லா காம்பாக்டாக வந்து இருக்கனால ஈஸியாக அதை வந்து பாக்கெட்டில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இதோட ஹிஞ்ச் பற்றியுமே சொல்லியாகணும். ஹிஞ்ச் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச் குவாலிட்டி வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடில் வந்து இங்கே வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு LED லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பர்கண்டி கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டோன் கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து இருக்குது. ஸோ இந்த டச்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்லா ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டெம்முமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட்ல வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம பக்காவாக நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சிங்க்னு ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போது பார்த்தீங்கன்னா உடனே பேராயிரம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லாட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து எந்த வித கேமிங் மோடுமே வந்து கொடுக்கல. ஸோ இது எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக வந்து இருந்துச்சு. ஏன்னா இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் இருக்குல்ல நாய்ஸ் பட்ஸ் பிரைமா, அதில் நமக்கு வந்து 45 millisecondsக்கான வேற லெவல் லாட்டன்சி ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து தெரில. ஸோ இதுலையுமே வந்து கொடுத்துருந்தா இனிமேல் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருந்திருக்கும். அதனால நான் ஒரு ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 milliseconds வரைக்குமே வந்து லாட்டன்சி ரேட் வந்து கிடைச்சது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா டீசென்டான லாட்டன்சி ரேட் தான். நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசாக இந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. பட் ஆனால் கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிலே வந்து நோட்டீஸ் பண்ணனால கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் வந்து செட் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சம் அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னா நம்ம இந்த இயர்பட்ஸ்ல வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ரைட் இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா
மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் தான். அப்புறம் நம்ம வந்து ரைட் இயர்பட் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து சாங் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் வந்து போகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து சாங் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ட்ரிபிள் டேப் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதுவுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். அப்புறம் கால்ஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா கால்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுக்குமே சேம் தான். ஸோ நம்ம வந்து கால் ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என்கால் பண்ணுறதுக்கோ பார்த்தீங்கன்னா டபுள் டேப் வந்து பண்ணணும். காலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கால் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். அடுத்து பேட்டரின்னு வேலை பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் மேசிவான 50 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேற லெவல் பரவாயில்ல. இவ்வளோ பெரிய பேட்டரி லைஃப் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக நல்லா காம்பாக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான பேட்டரி லைஃப் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பேட்டரி பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்லை. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரைட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக இந்த இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கும் இயர்பட்ஸ்க்கும் அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸே வந்து தெரியலன்னு சொன்னோம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே வந்து ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நாய்ஸ் பட்ஸ் Prima 2ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துறோம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 10mm டிரைவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. என்ன பேஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆனால் பேஸ் வைஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து பெருசாக இந்த குறையுமே சொல்ல முடியாது. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ், ட்ரிபிள்ஸ், அதுவுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ்டாக நல்லா சூப்பரான ஆடியோ குவாலிட்டி வந்து இருக்கு. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்டிங் இயர்பட்ஸ் தான் இதை வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங்னால இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து எல்லாமே சாலிடாக எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மாசாக வந்து இருக்கு. என்ன இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோட் மட்டும் கொடுக்கல. ஸோ கேமிங் மோட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். அதனால நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். மற்றபடி நீங்கள் வந்து கேமர் இல்லைனா தாராளமாக நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த இயர்பட்ஸும் போட் ஏர்டோப்ஸ் 131 Pro இருக்குல்ல, இந்த 2 இயர்பட்ஸோட கம்பேரிசன் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க.